ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதல்வர் விஜய் திமுகவை கடுமையாக விளாசினார். முதல்வர் வாய் திறப்பதே இல்லை, என்ன கேள்வி கேட்டாலும் அமைச்சர்கள்தான் பேசுகிறார்கள் என்று புலம்பி வந்த திமுக விஜய் பேச ஆரம்பித்த முதல் நாளே சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தது. விஜய் தனது பேச்சை பொறுமையாக துவங்கினார். உதயநிதி பேசும்போது அடுக்கிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் கூறி வந்தார். சந்தர்ப்பம் கிடைக்கும் இடங்களில் உதயநிதியையும் திமுகவையும் வெளுத்து வாங்கினார். அப்போதெல்லாம் திமுகவினர் சபையில் அமைதியாகத்தான் இருந்தனர். கிட்டத்தட்ட விஜயின் பேச்சு நிறைவு பகுதிக்கு வந்தது. அப்போது அவர் பயன்படுத்திய 2 வார்த்தைதான் திமுகவை சபையை விட்டே ஓட வைத்தது. அதுதான் பார்ட்டி ஃபண்ட். டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசிய விஜய் முந்தைய திமுக ஆட்சியை மறைமுகமாக சாடினார். அதன் பிறகுதான் சபையில் அனல் பறந்தது. திமுகவினர் அமளியை துவங்கினர். ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு முதல்வர் பதிலுரைக்கு பிறகு நேரம் தர அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க, நான் கொடுப்பேன். உட்காருங்க, நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுங்க, நான் கொடுக்கிறேன். உட்காருங்க. திமுகவினரின் அமளியை தடுக்க இப்படி பலமுறை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சமாதானம் செய்தார். எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு தரப்படும் என்று தொடர்ந்து கூறினார். ஆனாலும் திமுகவினர் அமளியை நிறுத்தவில்லை. அதன் பிறகு அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டோர் எழும்பி திமுகவினருக்கு பதிலடி கொடுத்தனர். சபாநாயகர் பேச அனுமதி தருவதாக சொல்லிவிட்டார். முதல்வர் பேசிய பிறகு நீங்கள் பேசலாம், அமளியில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினார்கள் என்றுதானே முதல்வர் சொன்னார், எந்த ஆட்சியில் என்று சொல்லவே இல்லையே, இவர்கள் ஏன் எழும்பு நின்று அமளி செய்கிறார்கள் என ஆதவ் கேள்வி எழுப்பினார். இது திமுகவினரை இன்னும் கொதிக்க வைத்தது. நீண்ட நேரம் அவர்கள் அமளியை நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் விதிப்படி முதல்வருக்கு பதிலளிக்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்தார். அப்போது முதல்வர் விஜய் ஆதாரத்துடன் பேச வேண்டும் என்று உதயநிதி கொந்தளித்தார். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மட்டுமல்ல, உட்கார்ந்து அவர் பேசிய பேச்சுக்கள் என்னென்ன இருங்க, என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ, வினாக்கள் இருக்கிறதோ அதை நீங்க கேட்கலாம். அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். பேசி முடிக்கின்ற வரை அமைதி காக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவர் முழு ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க உட்காருங்க. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. இங்க
அது மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இருங்க. நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியதும் மாண்புமிகு பொதுப்பணித் தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசலாம். உதயநிதி பேசி முடித்ததும் மீண்டும் முதல்வர் பேச்சை தொடரலாம் என்று சபாநாயகர் அனுமதி அளித்தார். பேச்சை துவங்கிய விஜய் தான் ஏற்கனவே சொன்ன அதே பார்ட்டி ஃபண்ட் விஷயத்தை பேசினார். முன்பை விட ஆக்ரோஷமாகவும் அழுத்தமாகவும் பேசினார். அப்போதும் திமுகவினர் அமளி செய்தனர். ஆக்ரோஷமடைந்த விஜய், மக்கள் பணத்தை நாங்கள் தொடமாட்டோம், யாரையும் தொட விடமாட்டோம், ஏற்கனவே தொட்டவங்களையும் சும்மா விடமாட்டோம், இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் இருக்கிறாங்க என்று அனல் தெறிக்க பேசினார். முதல்வர் விஜயின் ருத்ர தாண்டவத்தை பார்த்த திமுகவினர் ஆடி போனார்கள். அதன் பிறகுதான் கோஷம் போட்டபடி சபையிலிருந்து கொத்து கொத்தாக வெளிநடப்பு அஸ்திரத்தை எடுத்தனர். டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். முதலமைச்சர் முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம்.